மொத்தம் நாங்கள் 15 குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம். 13 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். மேரட் பக்கத்தில், உத்தரப்பிரதேசில் மேரட்டில் 2 பேருக்கு என்கவுண்டர். முக்கியமான அவங்க குற்றவாளி நம்பர் 3 and 4 ரொம்ப பூரா அண்ட் ஜீத்தன் ரொம்ப முக்கியமான. A1 ஓமா பவரியா, A2 ஜெகதீஷ், A3 ஜீத்தேந்திர பூரா 3 and 4க்கு என்கவுண்டர் ஆகிடுச்சு. A1 and 2 A1 இறந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது. இப்போது இந்த 24 கேஸில் ஃபஸ்ட்டு 3 கேஸில் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். அந்த கன்விக்ஷனில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிது. தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சிது. அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சது 3 குற்றவாளி. ஒரு ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில். அப்போ இந்த 3 பேர் இன்றைக்கி அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது. அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வில் பி தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் that the judiciary has taken all the evidences very clearly. And Tamil Nadu police ஒரு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள், காங்க்ராச்சுலேஷன்ஸ். தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் தமிழ்நாடு பிரதேசத்தை அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸு, அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், அதான் பழைய எவிடன்ஸஸ், பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி, பழைய விட்னஸஸ், அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை, ஸோ கால்மான் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கணும் கேஸில், அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு. அதை எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள், உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள். பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும், ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகளை. ஆனால் அது கூட 20 வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸுன்னு சொல்லணும். அதனால தான் எல்லோரும் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை இன்றைக்கி கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய கதை, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதில் 1 hour ஆயிரும், உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே க்ளூ இங்கேருந்து ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சது. அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடோட கிரிமினல்ஸ் கிடையாது, நார்த் இந்தியன் கிரிமினல். அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன், அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதில். அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம். நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே திருவள்ளூர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா, பெரிய நார்த் இந்தியா. அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர், எந்த கேங்கு, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ கஷ்டமான விஷயம். ஆந்திராவில் ட்ரை பண்ணோம், மகாராஷ்டிராவில் பண்ணோம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லோரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே க்ளூ கிடச்சது. ஃபிங்கர் பிரிண்ட் டெலி ஆயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் டெலி ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிரும். அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டெலி ஆகி போச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு. இப்போது அது 1 by 1 நாங்கள் செக்யூர் பண்ணோம். அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்புள் கூட இருந்தாங்க. எல்லோரும் சப்போர்ட் இருந்தது. எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு போயிட்டு அவ்வளோ செக்யூர் பண்ணிக்கொண்டோம். மற்ற ஸ்டேட்ஸ்க்கு, அதர் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அதர் ஸ்டேட்ஸோட போலீஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணீங்க எல்லாத்தையுமே? அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஒட்டுமொத்தமான அனைவரும் சேர்ந்து தான் இந்த வழக்கு கிராக் பண்ண முடிஞ்சது. அதில் முக்கியமாக இந்த 2005ஆம் ஆண்டு இந்த எம்எல்ஏ அவங்க இறந்து போனப்போ அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் கொஞ்சம் வேகப்படுத்துனாங்க. அதில் எங்களுடைய டீம் லீடர் டிஜி சார் மிஸ்டர் எஸ்ஆர் ஜாங்கிட் அவங்க தலைமை தாங்கினாங்க. எங்களுக்கு அங்கே நார்த் இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம் என்னென்னா மொழி பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அதுக்கெல்லாம் எங்களால் ஒரு கோப்பப் பண்ண முடியல. அதுக்கு இவங்க எங்களோட சேர்ந்து எங்களோடைய தங்கியிருந்து இந்த வழக்கை எப்படியும் கிராக் பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்து லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட்டோட, ஊர் மக்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டில் தான் இந்த வழக்கு இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு. அதில் மெயினாக எங்களுக்கு மேஜர் இது
இந்த வழக்கில் வந்து இந்த கைரேகை வந்து கோடிக்கணக்கான பேரில் வந்து இந்த ஒரு கைரேகை வந்து கிடைச்சது தான் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய இந்த கண்டுபிடிச்சது தான் இந்த மிகப்பெரிய இந்த வெற்றி இந்த கேஸில். இல்லைன்னா இந்த வழக்கு கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதுக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருந்த எங்கள் டீம் லீடருக்கு முதல் நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திருவள்ளூரில் ஆய்வாளராக இருந்தேன் இந்த வழக்கு விசாரணைக்கும் போது. அப்போ இருந்தப்போ வந்து எனக்கு வந்து காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு மிஸ்டர் வரதராஜன் இருந்தார். அவர் வந்து இந்த வழக்கை என்னுடைய ஒப்படைச்சு இந்த வழக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட் பண்ணாங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் என்னுடைய உடன்படி இருந்தவங்க ஆய்வாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், தலைமை காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வந்து இது வந்து ஒரு பெரிய கடலில் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி, எங்கே ஒரு பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு வழக்கில் இவன் தான் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது. இந்த கைரேகை நிபுணருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவர் கண்டுபிடிக்கலைன்னா அந்த கைரேகை வந்து அந்த ஆக்ரா ஜெயிலில் இந்த குற்றவாளியுடைய ரேகை வந்து டேலி ஆகலைன்னா இந்த வழக்கு இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ரெண்டாவது இங்கே கன்விக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது, அதில் கைரேகா டேலி ஆகிருக்குது. கைரேகா இன்னும் தான் ஒரு எவிடன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது. வந்தீங்க கண்ணால் பார்க்குறீங்க, இந்த குற்றவாளி நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்ணால். அப்புறம் வந்து நீங்கள் அந்த எவிடன்ஸஸ் ஃபொரென்சிக் எவிடன்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் இஸ் திஸ் கைரேகா மேட்ச் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் செக்யூர் பண்ணலாம். அதனால் இந்த நேரத்தில் வந்து எங்கள் டீமோட பணிபுரிந்த அனைத்து காவலர்கள், அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி. மேலும் எங்களுடைய இந்த விசாரணையில் வந்து நம்பிக்கை வைத்து இவ்வளோ காலதாமதம் நீதித்துறை வந்து நாங்கள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் தெரிவிச்சுக்கிறோம். ஏனென்றால் இந்த வழக்கு இவ்வளவு காலம் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குற்ற தண்டனை பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. குற்றவாளின்னு அறிவித்தது முதல்ல ஒரு குற்றம் செய்வர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு மணியாக தான் இதை கருதணும். 2005 ஜனவரி 8ஆம் தேதி இரவு வீட்டில் குடும்பத்தோடு நான், எங்கள் தம்பி, எங்கள் அப்பா எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். இரவு சுமார் ஒரு 2 மணி அளவில் இந்த பவோரியா கொள்ளை கும்பல் வீட்டில் வந்து மெயின் கதவையும் உடச்சிக்கிட்டு, மாடியிலையும் ஒரு டீம் வந்து மாடியில் உள்ள கதவுகளும் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க. மாடியில் வந்து முதல் ரூமில் நான் படுத்துருக்கேன், அடுத்த ரூமில் தம்பி படுத்துட்ருக்கேன். என் ரூமை வந்து போகும்போது வெளியில் தாப்பால் போட்டுட்டு தம்பி ரூமை போய் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அவனை வந்து மேசிவ் அட்டாக் பண்ணிவிட்டு அவனும் அவனுடைய மனைவி 2 பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கீழே அப்பா படுத்துட்டு அவர் வந்து ரூம் விட்டு வெளியே வந்து கதவு திறக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ வந்து மெயின் கதவு அவங்க உடைக்கிறாங்க. நானும் வந்து உதவிக்காக வெளியில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன். என்னுடைய அப்போ வந்து மொபைல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வருது. ஸோ ஃபோனும் அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தகவல் வந்து நான் வெளியில் சத்தம் போட்ட பிறகு எனக்கு ஊரில் இருந்து ரிப்ளை வருது. இப்போ வீட்டில் கொள்ளைக்காரர் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ யாரும் எங்களுக்கான உதவிகளும் வரலை. ஸோ அப்பா சத்தம் கேட்டு வெளியில் வரும்போது இமீடியட்டாக அவர் வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க. அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தம்பி ரூமை உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிவிட்டு அவன் ரூமில் உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு அப்பாவை கொண்டுட்டு கீழே வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க. இதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறத பார்க்குறாங்க. என் ரூம்லேருந்து என்ன வந்து அந்த நேரத்தில் அடுத்தது என் ரூமுக்கு வர வேண்டியது. இதுக்குள்ளே வெளியில் ஆட்கள்லாம் வந்துட்ட பிறகு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. சரி, இது ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த நாள் வரத்துக்கு தண்டனை அறிவிக்கிறது? கண்டிப்பாக 21 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அம்மா வந்து ஒரு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் அமைச்சு கிட்டத்தட்ட சுமார் இது வந்து 1995 2005 வரையும் நடந்த 24வது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம். அதை வந்து நம்மளுடைய கேஸை தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் போய் வடநாட்டை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் 3 முதல் 4 மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து நமக்கு தெரியுதுன்னும் போது இது ரியல் ஃபேக்டாக நடந்த அந்த தீரன் அதிகாரம்ன்ற படத்திலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பணி
வெயில் பனிக்காலத்தில் வந்து -0 இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையர்களுடைய துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையரில் போய் பிடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த குழுவுக்கு. இன்றைக்கும் 2005 நடந்த அந்த குழுவில் இருந்து பிடிச்சவங்க இன்றைக்கும் அந்த உறவு முறைகள் குடும்பத்தோடு நாங்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த குழுவில் இருந்த காவல்துறை இன்றைக்கும் தொடர்பில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா அந்த கடுமையான உழைப்பை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது. ஒரு மனுஷனாக இருக்கும்போது அவங்க ஃபேமிலியும் எல்லாருக்கும் நாங்களோட ரொம்ப நன்றி. அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த டைம் மட்டும் இல்லை. இப்போது சாட்சி கொடுக்கும்போது கூட இவங்க எல்லாம் சாட்சி கொடுக்க வேண்டியிருந்தது கோர்ட்டில். எல்லாரும் இடத்துல கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா. ஆரம்பத்தில் அது சீன் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எவ்வளோ பதட்டம் இருந்தது அந்த இருந்தால் கூட இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த டைம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இவங்களோட ஐ விட்னஸ் தான் முக்கியமானது. ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கண்ணால் பார்த்தாங்க. இவங்க அதே குற்றவாளிகள் அவங்க கண்ணால் பார்த்தாங்க. ஸோ ஐ விட்னஸ் இம்பார்ட்டன்ட். கைரேகா மட்டும் பார்த்தாது. ஐ விட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கண்ணால் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அம்மா இவர் தான் அட்டாக் பண்ணாரா, இவர் தான் சுட்டினாரா, அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க அவங்க. ரைட், தேங்க்யூ.